முன்னாடி பயமுறுத்திட்டு இருக்குல்ல, அது என்னதுங்க? யானை, புலி, கரடி இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய மிருகங்களும் காட்டுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்குது, நிறைய செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் இருக்குது, பறவைகளும் இருந்துச்சு. சரிங்களா? அதுல ஒரு பறவை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பறவை நிறைய ஒரு ஒரு அழகான ஒரு கூடு ஒன்று கட்டுச்சு. ஒரு மரத்து மேல கூடு ஒன்று கட்டுச்சு. அந்த கூட்டுக்குள்ள என்ன பண்ணுச்சு, நிறைய முட்டைகளை வைக்க ஆரம்பிச்சு. வச்சு என்ன செஞ்சது, கொஞ்ச நாளுக்குள்ள அந்த முட்டைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, வெடிச்சு அதுல இருந்து என்ன வந்துச்சுங்க, நிறைய குட்டி குட்டி பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சு. அந்த பறவைகளை அந்த தாய் பறவை என்ன பண்ணுச்சு, ரொம்ப அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சு இல்லைங்களா? எப்போதுமே தாய் என்ன செய்வாங்க, குட்டிகளை அதிகமா நேசிப்பாங்க தானுங்க, அப்படியா இல்லையா? ஆமா. அது போல இந்த தாய் பறவையும் அந்த குஞ்சுகளை ரொம்ப அதிகமா நேசிச்சு அந்த குஞ்சுகளுக்கு தேவையான நிறைய புழு பூச்சி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சுதுங்க, அந்த குட்டிகளுக்கெல்லாம் கொடுத்து அந்த குட்டி பறவைகளை என்ன செஞ்சுதுங்க, ரொம்ப சந்தோஷமா